ரியா இவ்வளோ சூப்பராக ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்றதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. உண்மையிலே போட்டு பிரின்னு பிரிக்கிறாங்க. யாரை ப்ரோ பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பார்வதி தான் வச்சு செதுக்குன்னு செதுக்குறாங்க. இப்போ தான் லைவ்ல ஒரு மேட்டரை பார்த்தேன், செதுக்கியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஹாட் ஸ்டார் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பார்வதி கூட்டு வந்து ரியா கிட்டேருந்து ஏதாவது இன்புட்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் ரியா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குனியை வச்சு கும்மாங்குத்து குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே சொல்கிறேன், என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிச்சுடா அப்படின்ற ஒரு டைலாக் தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா பார்வதியோட அம்மா இதை பண்ணியிருக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. அதாவது இங்கே வந்து நம்ம எதுவும் சொல்ல வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக பேசிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஆனால் ரியா அப்படி வரேன் வந்து உன்னை போட்டு பொழகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காங்க. போட்டு பொழகிறாங்க. இல்லாதது போலாதெல்லாம் சொல்ல, நீ என்ன பண்ணியோ மூஞ்சிக்கு நேரம் ஃப்ராங்காக பேசணும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஃப்ராங்காக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. மொத்தத்தையும் பளிச்சு அப்படி சொல்லக்கூடாது, பொலிச்சுன்னு போட்டு பொழந்துட்டாங்க. என்ன மேட்டர் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வாட்ஸ்அப் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்வதி வந்து ரியாவை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி போயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கே தப்பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ ஏதோ கால்குலேட் பண்ண, ஆனால் அது பிசிறு தட்டிச்சு, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிற மாதிரி இருந்தது, கேவலமாக இருந்தது, ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொல்லும் போது பார்வதி முகத்தை பார்க்கணுமே, அப்படியே ஒரு மாதிரி சுருங்குச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என்னங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று நீங்கள் வரும்போதே இவங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப படுகேவலமாக இருக்குது அப்படின்றத பார்வதி முகத்துக்கு நேராக இவ்வளோ ஓப்பனாக சொல்கிற பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு புரியணும்ல, அவங்க அந்த லவ் கண்டென்ட்னு ஒன்று பண்றாங்களே, அது உண்மையிலே காஜி கண்டென்ட் தான், லவ் கண்டென்ட் இல்லை அப்படின்றது புரியணும்ல. அந்த டேர்ம், அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பண்றது வீட்டுக்குள்ள அதுதான் அது லவ்ன்றது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இப்போ நான் சொல்றேன். இப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே எக்ஸ்போஸ் ஆனாங்க பார்வதி, கமருதீனும் சரி. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரியாவோட ரிவ்யூவில் தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ வீட்டுக்கு வெளியே ரிவ்யூ பண்ணுறதோட உள்ள சூப்பராக ரிவ்யூ பண்ணுறமா. போன சீசன் வந்து உன்னை இவ்வளோ டம்மி நினைச்சோம், இந்த சீசன் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, எதெல்லாம் விட்டோமோ போற ஒரு 3 ஹவர்ல பாத்தீங்கன்னா மொத்தமா செஞ்சு விடலாம் அப்படின்ற மாதிரி தான் உள்ள வந்திருக்காங்க. அந்த ஒரு மோட்ல தான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இன்னொன்று, பார்வதி ஆடுற கேம் பிளே இருக்குல்ல, அந்த கேம் பிளே வந்து சரியில்லை. அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்ற மீனிங்கில் தான் ஒன்று சொல்ல வராங்க. ஸோ அது வந்து நல்லா இல்லை அப்படின்றத பார்வதி மூஞ்சிக்கு நேரம் அதையும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே ஓவராலாக என்ன விஷயம்னா, கமருதீன் பார்வதி இவங்க ஒரு 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அதை வந்து இப்போ லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பார்வதி, கமருதீன், அரோரா இவங்க 3 பேருக்கு நடுவில் கமருதீன் தான் பயங்கரமாக கேம் ஆட்டாரு அப்படின்ற மாதிரி கமருதீனுக்கான ரிவ்யூவை பேசும்போது ரியா இந்த மேட்டரையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கமருதீன் தான் உங்களை வச்சு பக்காவாக கேம் ஆட்டாரு, அவர் மேலே யாருமே கோவப்பட மாட்டாங்க. ஒன்னு அரோரா மேல கோவப்படுறாங்க, இல்ல பார்வதி மேல கோவப்படுறாங்க, ஏன் கமருதீன் மேல கோவப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். அதை தானே வெளியே நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா மொத்த பேரும் கழிவு ஊற்றும் போது அரோரா கழிவு ஊற்றணும், பார்வதியை கழிவு ஊற்றணும். சேம் டைம் கமருதீன் வந்து நிறைய பேர் வந்து கழிவு ஊற்றல. அதனால தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், கமருதீன் தான் இங்க 1 நம்பர் அக்யூஸ்ட், 2 பேரும் சூப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து ரியா சொல்றாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கான். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பார்வதி சொல்லுங்க இன்னும் அதை வந்து நான் இதுக்கு மேலே பேச விரும்பல அப்படின்ற மாதிரி ரியா ஸ்டாப் பண்றாங்க கமருதீனை பத்தி. ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்க. அந்த இடத்துல பார்வதி சொல்லு பரவாயில்ல சொல்லு அப்படின்றாங்க. அந்த இடத்துல கமருதீன் பார்க்கறான், பாத்தியா இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு அரோராவும் சொல்லுது, பாத்தியா கமருதீன் எப்படி சொல்லுது அப்படின்னு. இந்த இடத்துல அது ஆர்வமா எனக்கு புரியல. நீ லவ் பண்ற ஒருத்தனை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசும்போது, அதாவது அவனோட நெகட்டிவ சொல்லும் போது நீ சொல்லுன்னு சொல்றனா, அது லவ்ன்றது எப்படி நம்ப சொல்றீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட மானகட்ட கேரக்டரா இருக்கும் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ரியா மூஞ்சிக்கு நேராக சொல்றாங்க. இந்த இடத்துல அங்கே இன்னைக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்போஸ் ஆனாங்க. பார்வதி கமருதீனை சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஓகே அவனை பற்றி நெகட்டிவ் ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதை விடக்கூடாது. ஏன்னா இவங்களை பற்றி நெகட்டிவ் சொல்லி வரும்போது ரியா சொல்லாதறியான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. லிட்டரலாக இறங்கி வந்து சண்டை போடுறாங்க. சொல்லாத எங்கள் அம்மா இருக்காங்க, சொல்லாது அப்படின்ற மாதிரி. அதாவது உங்களை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு வலிக்குதுல, அப்போ நீங்கள் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றுறீங்களே, நீங்கள் உள்ள லவ்வோ அது மோர் தேன் ஃப்ரெண்ட் ஃபீலிங்கோ என்ன கன்றாவோ என்ன எலவோ ஏதோ ஒன்று சொல்லி சுற்றுறீங்களே, அவனை பற்றி அவங்க வந்து சொல்லும் போது அது நெகட்டிவாக தான் சொல்கிறாங்கன்னு தெரியுது. அப்புறம் மட்டும் என்ன சொல்லு சரி பரவாயில்ல சொல்லு அப்படின்னா அது என்ன மாதிரியான மென்டாலிட்டி? ஏன்னா மற்றவங்க கூட அது கேட்கல, நீ தான் கேட்குற, நீ ஒரு ஆள் தான் கேட்குற. அப்படி இருக்கும்போது அது என்ன மாதிரியான மென்டாலிட்டி? ஆக்சுவலாக நான் தான் சொல்கிறேன், இதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது ஒரு மண்ணாங்கட்டி ஃபீலும் கிடையாது. எல்லாமே இந்த கேமுக்காக இப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணால் அது நல்லா வரும், நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அதனால தான் ரியா சொல்கிறாங்க அது வந்து சொதப்பிக்கிச்சு, நீ நினச்ச மாதிரி அது போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதிக்கு வந்து நான் அதுதான் விலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே நீ ஆனால் நினைக்கிற எதுவும் பண்ணலையே,
நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ எதுக்கு பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா பண்ணலை, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டென்ட். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பார்வதி மேபி கமருதீனை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அங்கே பிரேக் ஆயிடுச்சு. கமருதீன் பார்வதி இவங்களோட காம்போ, லவ் காம்போ இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிருக்காங்க, அதனால அதை பண்ணியிருக்காங்க. இப்போ ரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாகவும் சொல்லிட்டாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை, அது வரும்போதே கேவலமாக இருக்குது, ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி டிவி பார்க்கும்போது தோணுதுன்றது மூஞ்சிக்கு நேராக சொன்னதுனால இதுக்கப்புறம் பார்வதி யோசிப்பாங்க, ஓகே கமு கூட இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்முன்னு கமுக்கமாக கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, நம்ம போட்ட கேல்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகலை, லவ் கண்டென்ட்டு லவ் பேரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி மக்கள் எல்லாம் பயங்கரம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அது நடக்கலன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் தெரியலனா என்ன சொல்கிறது. அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணே இப்படி தான் அப்படின்ற மாதிரி உன்னோட கேரக்டர் மேலே ஒரு விஷயம் வருது. அது பார்வதி கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. உங்கள் பிஆர் டீம், அதாவது பீடையன்ஸ் வந்து பயங்கரமாக முட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா. திருப்பி அந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் மீடியா பார்க்கும்போது வந்துருது. எனிவேஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி முட்டு கொடுக்கலாம். நீங்கள் பிஆர் டீமை வச்சு நெகட்டிவ் பிஆர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நியாயம் தான் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி என்ன வேணால் நீங்கள் ஏற்றி விடுங்க, ஓகேங்களா. ஆனால் என்ன பண்ணாலும் ஓவராலாக ஷோ பார்க்குறவங்களுக்கு, லைவை பார்க்குறவங்க 1 hour ஷோவில் கூட வரளவுக்கு தெரியாது, ஆனால் லைவை பார்க்குறவங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது பார்வதி எப்படிப்பட்ட கேம் ஆடுறாங்க, அவங்க என்ன மாதிரி எல்லா இடத்துலையும் கொளுத்தி போடுறது, எந்த பின்னாடி வந்து பேக் பைட் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. ஸோ தெரிஞ்சு இப்படிப்பட்ட கேம் தான் நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் போது அது ஓவராலாக உங்கள் கேரக்டர் தான் ஒரு மாதிரி கேவலமாக ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்வதிக்கு இவ்வளோ நாள் சொன்ன நேற்று அமிதோட வைஃப் சொல்லும் போது கூட அது புரிஞ்ச மாதிரி தெரியல. பட் ரியா இவ்வளோ ஓப்பனாக, ரியா அளவுக்கு யாருமே ஓப்பனாக சொல்ல முடியல, இவங்க இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கோசம் 2 பேர் அடிச்சுக்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அது பார்வதி புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அட்லீஸ்ட் இருக்கிற 3 வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒழுங்கு மரியாதை உங்களோட பேரை வந்து காப்பாற்றிட்டு வெளியே வரதுக்கு, அதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. பிஆர் தாங்க முட்டு கொடுத்துட்ருக்காங்க, இப்போ வரையும் சொல்கிறேன், பிஆர் மட்டும் தான் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து பார்வதிக்கு மட்டும்தான் பிஆர் டீம் இருக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, எல்லாருக்கும் பிஆர் டீம் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் பார்வதி பண்ணுற எல்லாத்தையும் பிஆர் டீம் வச்சு முட்டு கொடுக்குறாங்க, பயங்கரமாக படுறாங்க, சரியான ஒர்க் நடக்குது, ஓகேங்களா. நெகட்டிவ் பேர் ஒர்க்கும் பயங்கரமாக நடக்குது. ஸோ பிஆரை வச்சு இவங்க முட்டு கொடுத்து இந்த ஷோவில் வேணால் அவங்கள தக்க வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் டேமேஜ் ஆன நேம் டேமேஜ் ஆனது தான், ஓகேங்களா. அவங்க அம்மா மேபி சொல்லாமல் இருக்கலாம், பட் உள்ள வர எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம அம்மா எல்லாம் ஓகேன்ட்டாங்க, அப்போ எல்லாமே ஓகே தான், நம்ம எதுவும் தப்பாக போகல, கரெக்டாக தான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சரி ஓகே இவனுங்க ஏதோ வன்மத்தை வந்து கொட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்கன்னா திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ரவுண்டாக உட்காந்து எல்லாம் பேசும்போது ரியா ஒரு பாயிண்ட் வைக்கும்போது ஏன் வன்மத்தை கொட்டுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு புரியல, நீ பண்ணுறது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அது எப்படி வன்மமாகும். நேற்று திவ்யா அம்மா கிட்ட அந்த மாதிரி தான் சண்டைக்கு போகிறாங்க, அவங்க வந்து ஒரு விஷயத்தை கொட்டுறாங்க, அது வன்மமா ஏதோ ஒரு கர்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணாத விஷயத்த சொல்லும் போது ஓகே, நீ பண்ணதை தப்பாக சொன்னால் கூட ஓகே, நீ பண்ண விஷயத்த சொல்கிறாங்க அது தப்பே கிடையாது. இங்கே வந்து மற்ற ஃபேமிலியும் அதுதான் பண்ணியிருக்கணும். நீ என்னென்ன கேம் ஆடின, நீ இப்படி கேம் ஆடின எனக்கு பிடிக்கல சொல்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. அது இல்லைனா இல்லைன்னு சொல்லலாம், அது அப்படி தான் இருக்குன்னா அப்போ நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதை விட்டுட்டு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க வன்மத்தை கொட்டுறாங்க, என்ன இது அந்த ரியாக்டியாக உட்காந்து சண்டை போடுறாங்க டேரெக்டாக, ஒரு கெஸ்ட்டாக உள்ள வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள கூட பேச விடாமல் அவங்க வந்து ஏதோ நெகட்டிவ் எதுவும் சொல்லாமல் இருக்கணும்னா அது எப்படி. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ரியா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்க அம்மா இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் போட்டு பொழந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்லி தாண்டி ஆவேன், நான் சொல்லுவேண்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னென்ன பண்ணுற, எப்படி கேம் ஆடுற, நீ வந்து உனக்கு ஒன்றுனா யாரை வேணால் காலி பண்ணுவேன், நீ உன்னை வந்து நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா முன்னாடியே சொன்னாங்க. இப்போ இந்த ப்ரோமோலையும் பார்த்துருப்பீங்க, தனியாக கூட்டு வந்து சொன்னாங்க, நீ உனக்கு ஒரு கேம் ஆடணும்னா என்ன வேணால் பண்ணுவேன், யாரை வேணால் காலி பண்ணுவேன் அப்படின்றதான். இது அமித் ஒய்ஃபும் சொல்கிறாங்க, இவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அந்த செல்ஃபிஷ்னஸ் அது வந்து எவ்வளோ உச்சத்தில் இருக்குது அப்படின்றத பார்வதி புரிஞ்சுக்கணும். பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. பார்வதி மேலே இங்கே வன்மத்தை வச்சு யாரும் அடிக்கல, வன்மத்திலே வாழ்ந்துட்டு இருக்க பார்வதியை பிடிக்காம தான் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க பிஆர் இவங்க பிஆர் அதனால தான் இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போங்க. நீங்கள் பார்வதிக்கும் அந்த பார்வதியோட பிஆர் டீமில் இருந்து என்ன வேணா பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.